Welcome you all once again to this prayer of this 21 days fasting prayer. 21 நாட்கள் உபவாச ஜெபத்திற்கு மீண்டும் ஒரு முறை கூட உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். Hope you are blessed by the prayers that are offered by pastors and the prayers that you offer to the Lord. அன்பு போதகர் வாயிலாக நீங்கள் கர்த்தரை நோக்கி ஏறெடுக்கிற ஜெபங்கள் வாயிலாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நம்புகிறோம். It is a privilege to once again be before you to share the word of God with you this morning. மீண்டும் ஒரு முறை கூட இந்த காலை நேரம் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நிற்பது பெரும் ஸ்லாக்கியமே. I thank our beloved chief pastor, Pastor Caleb Joshua and Sister Kessia Caleb for this opportunity that they have given me. இன்னைக்கும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து அன்பு தலைமை போதகர் பாஸ்டர் கேலப் ஜோஷுவா அவர்களுக்கும் பாஸ்டர் அவர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். As we continue to pray in this fasting prayers, the Lord will open our eyes. தொடர்ந்து உபவாச ஜெபங்களிலே தரித்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறப்பார். We will be able to see God. தேவனை நம்மால் தரிசிக்க முடியும். As we meditate and pray, we will be able to see God. நாம் தியானித்து ஜெபிக்கும் பொழுது தேவனை தரிசிக்க கூடியவர்களாக இருப்போம். When we meditate, we see God through meditation. தியானிக்கும் போது நம்முடைய தியானங்கள் வாயிலாக நாம் தேவனையே தரிசிக்கிறோம். When we pray, we fly to our God. நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய தேவனை நோக்கி பறந்து செல்கிறோம். The Lord will certainly do great things in your life. நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். This morning we'll be meditating on Jesus fortifies our eternity. இயேசுவானவர் நம்முடைய நித்தியத்தை மிகவும் வலிமையாக பலப்படுத்துகிறார் என்று இந்த காலை நேரம் தியானிப்போம். As you are listening to the word of God, the Lord will certainly fortify you. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் போதே நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை மிகவும் வலிமையாக பலப்படுத்துவார். Will you kindly turn your Bibles with me to 2 Timothy chapter 1 verse 12. தயவு செய்து உங்கள் வேத புத்தகத்தை 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ள முடியுமா? 2 Timothy verse 12 of chapter 1. 2 தீமோத்தேயு 1 அதிகாரத்தின் 12ஆம் வசனம். We read it for you. உங்களுக்காக நாங்கள் படிக்கிறோம். For the which cause I also suffered these things, nevertheless I am not ashamed, for I know whom I have believed, and I am persuaded that he is able to keep that which I have committed unto him against that day. அதினிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அதினிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். Here we read the words of Apostle Paul, whose eternity was fortified. தன்னுடைய நித்தியம் வலிமையாக பலப்படுத்தப்பட்டிருக்கிறதை நிச்சயித்திருக்கிற பரிசுத்த பவுலடியாரின் வார்த்தைகளை இங்கே நாம் படிக்கிறோம். Look at what he says in the second part. இரண்டாம் பகுதியில் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். For I know whom I have believed. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். And I am persuaded that he is able to keep that which I have committed unto him against that day. நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். Meditating on this verse, we find three important things. இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது மூன்று முக்கியத்துவம் வாய்ந்த காரியங்களை பார்க்கிறோம். Three important things from the life of Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலடியாரின் வாழ்க்கையில் காணப்பட்ட மிக முக்கியமான மூன்று காரியங்களை கவனிக்கிறோம். Firstly, he committed to God. முதலாவது அவர் தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருந்தார். Secondly, he confided in God. இரண்டாவது அவர் தேவன் மீது அளவு கடந்த திட நம்பிக்கையோடு இருந்தார். Thirdly, he communed with God. மூன்றாவது தேவனோடு கூட பழகி ஐக்கிய உறவில் லயித்திருந்தார். His commitment, அவருடைய ஒப்பு கொடுத்தல், his confidence, அவருடைய திட நம்பிக்கை, and his communion. அவருடைய ஐக்கிய உறவாடுதல். Here in this verse, the beauty of this passage is in this word commit. இந்த வேத பகுதியின்
அழகே ஒப்பு கொடுத்தார் என்பதில்தான் அமைந்திருக்கிறது. He says, I have committed. நான் ஒப்பு கொடுத்ததை என்று அவர் சொல்லுகிறார். What did he commit? அப்படி அவர் என்ன ஒப்பு கொடுத்தார்? Please look at this verse. He says, I am persuaded that he is able to keep that which I have committed unto him against that day. இதை கருத்தோடு பார்க்கும் பொழுது நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன் என்கிறார். This word that comes twice. இங்கே அது என்பது 2 முறை வருகிறதை பார்க்கிறோம். He is not saying mentioning it straight away. நேரடியாக என்னது என்பதை அவர் குறிப்பிடவில்லை. To keep that அதை காத்துக்கொள்ள which I have committed unto him against that day. அந்நாள் வரைக்கும் நான் ஒப்பு கொடுத்ததை காத்துக்கொள்வார். He knows clearly that even a child will know it. ஒரு குழந்தைக்கு கூட அது தெரியும் என்பதை அவர் நிச்சயித்திருக்கிறார். He says he is able to keep that. What is that? அவர் அதை காத்துக்கொள்ள வல்லவர் என்று சொல்லுகிறாரே, Here அது எது? he speaks of his soul. இங்கே தன்னுடைய ஆத்துமாவை குறித்தே அவர் பேசுகிறார். He is able to keep my soul which I have committed unto him against that day, the day of his coming. நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்த என் ஆத்துமாவை அவருடைய வருகையின் அந்நாள் வரைக்கும் அவர் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். This morning, brothers and sisters, as you are waiting upon the Lord, just examine yourselves and see whether you have committed your soul to God. இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஆத்துமாவை நீங்கள் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா என்பதை கொஞ்சம் பரிசீலித்து பாருங்கள். It is necessary that we commit our soul to God just like Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலடியாரை போலவே நாமும் நம் ஆத்துமாவை தேவனிடம் ஒப்பு கொடுத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Though we gain the whole world, if we lose our soul, what does it profit? முழு உலகையுமே நாம் ஆதாயப்படுத்தி இருந்தாலும் நம்முடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி விடுவோம் என்றால் அதில் என்ன லாபம் கிடைத்துவிடும்? David said during his lifetime in Psalm 31:5, into thine hand I commit my spirit. 31ஆம் சங்கீதத்தின் 5ஆம் வசனத்தில் தன் வாழ்நாளில் தாவீது கரங்களுக்குள் என் ஆத்துமாவை என் ஆவியை நான் ஒப்புவிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். He says I commit. நான் ஒப்புவிக்கிறேன். And Jesus and his servant Stephen also almost used the same expression. இயேசுவானவரும் அவருடைய அடியாராகிய ஸ்தேவானும் கூட ஏறக்குறைய அதே வார்த்தைகளை வெளிப்படுத்தினார்கள். During the torture and death they use these words. சித்திரவதை செய்யப்பட்டு மரணத்தை தழுவிய நேரத்தில் இந்த வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்தினார்கள். Jesus said, Father, into thy hand I commend my spirit. பிதாவே, உம்முடைய கரங்களில் என் ஆவியை நான் ஒப்புவிக்கிறேன் என்று இயேசு சொன்னார். Lord, this morning let us examine and see whether we have committed our soul to God. பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலும் நம்முடைய ஆத்துமாவை தேவனிடம் நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோமா என்று சோதித்தறிவோம். If we should be able to say in the last moment, Lord, I commit my spirit, my soul into your hands, we should have already committed our soul into his hands. நம்முடைய இறுதி நேரத்தில் கர்த்தாவே, என் ஆவி என் ஆத்துமாவை உம்முடைய கரங்களுக்குள் ஒப்புவிக்கிறேன் என்று நாம் சொல்லக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் முன்கூட்டியே அதை நாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்திருந்தால் தான் சாத்தியம். Be sure that you don't give your soul to any other thing else. வேறு எந்த காரியத்துக்கும் உங்கள் ஆத்துமாவை அடிபணிய ஒப்பு கொடுத்து விடாதபடி ஜாக்கிரதையாய் இருங்கள். If you have sold your soul to some other thing, if you have given it to any other thing, you cannot say this prayer. வேறு எந்த ஒரு காரியத்துக்கும் யாரிடமும் எதற்காகவும் ஆத்துமாவை விலைபேசி விற்றிருந்திருப்போம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கவே முடியாமல் போய்விடும். If you say you're selling your soul to some other thing, then it would be vain. ஆத்துமாவை வேறு ஏதோ ஒரு காரியத்துக்கு நாம் விலைபேசி விற்று விடுவோம் என்று சொன்னால் வாழ்க்கையை வீணாய் போய்விடும். Let me explain this to you. நான் இதை உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன். People ordinarily during their death they make their will. பொதுவாகவே மரண நேரத்தில் தான் மக்கள் தங்கள் உயில் எழுதுவார்கள். They say, my soul I give to God. என் ஆத்துமாவை இறைவனிடம் ஒப்பு கொடுக்கிறேன் என்பார்கள். If they have a land, a house or money, they will give it to their wife,
children, relatives, or friends according to their pleasure. நிலமோ வீடோ பணமோ அவர்களிடம் ஏராளம் இருக்கும் என்று சொன்னால் அவர்களுடைய பிரிய விருப்பத்தின்படி மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ விரும்புகிற நண்பர்களுக்கோ யாருக்கோ கொடுப்பார்கள். Supposing a person has a land and a house. ஒருவேளை ஒருவருக்கு நிலமும் வீடும் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். He had sold it away to someone. யாருக்கோ அதை அவர் விற்றுவிட்டார். And now while writing the will, he says, I give it to my child, I give it to my friend. இப்பொழுது உயில் எழுத வேண்டிய நேரத்தில் இதை என் பிள்ளைக்கு இல்லாவிட்டால் நண்பருக்கு நான் எழுதி வைக்கிறேன் என்று அவர் சொல்வாரானால், shall his will stand in force? அவருடைய உயில் நடைமுறைக்கு பயன்படுமோ? He cannot give it like this. இப்படி அவரால் கொடுத்து விட முடியாது. Because he has already sold it away. ஏற்கனவே அவர்தான் அதை விற்றுவிட்டாரே. He has already given it to someone. யாரிடமோ அதை முன்னமே அவர் கொடுத்து விட்டார். People will say he had given to someone, now he cannot write the will. அவர் முன்பே ஒருவருக்கு அதை கொடுத்து விட்டார், ஆகவே இப்பொழுது அவர் உயில் எழுத முடியாது என்று எல்லாரும் சொல்வார்கள். In the similar way, a person who had sold his soul to something else. அதுபோலவே தான் தன் ஆத்துமாவை வேறொன்றுக்கு விலை பேசி விற்றுவிட்ட ஒருவரால் cannot in the last moment say, Father, into thy hand I commend my spirit, my soul. கடைசியில் சாகும் தருவாயில் பிதாவே என் ஆத்துமாவை என் ஆவி உம்முடைய கரங்களுக்குள் நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லவே முடியாது. You cannot say, I give you my soul if you have sold it for unjust gain. அநியாயமான ஆதாயத்துக்கு ஆத்துமாவை விலை பேசி விற்றிருப்பீர்கள் என்று சொன்னால் என் ஆத்துமாவை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்ல முடியாதே. You cannot say it if you have given away your soul for filthy pleasures. அசுத்தமான பாவ சிற்றின்பங்களுக்கு ஆத்துமாவை விலை பேசி ஒப்பு கொடுத்திருந்தால் ஆத்துமாவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்ல முடியாது. If you have sold your soul in this way and say, Father, I give you my soul, then Jesus would say, this is none of yours. இவ்விதமாய் உங்கள் ஆத்துமாவை ஏதோ ஒன்றுக்கு விலை பேசி விற்றுவிட்டு பிதாவே என் ஆத்துமாவை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னால் இயேசுவானவர் உங்களை பார்த்து இது இப்பொழுது உங்களுடையது இல்லையே என்று சொல்லுவார். You already sold it, you have given it away. ஏற்கனவே அதை வேறொன்றுக்கு விலை பேசி கொடுத்து விட்டீர்கள். Beloved, be careful that you don't sell your soul, you don't give away your soul to anything else apart from God. பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமாவை தேவன் ஒருவரை தவிர வேறு யாருக்கும் எதற்கும் நீங்கள் விலை பேசி விலை போக விடாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். During this fasting prayer, the Lord is speaking with you. இந்த உபவாச ஜெபத்தின் போது கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். Commit your soul, your precious soul to God. விலையேற பெற்ற உங்கள் ஆத்துமாவை தேவனிடம் ஒப்பு கொடுங்கள். Be careful about money, our jewels, the treasures that we have. நம்மிடம் இருக்கிற பணம் நகை போன்ற விலையேற பெற்ற பொக்கிஷங்களை குறித்து ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். If we are afraid, we will lose it. பயப்படுவோம் என்றால் இழந்து போய் விடுவோம். If we are afraid, we will lose it, or someone may steal it. இதை நாம் இழந்து விடுவோமோ யாராவது திருடி விடுவோமோ என்று பயந்தால் what would we do? நாம் என்ன செய்வோம்? We immediately put it in the bank. உடனே அதை வங்கியில் பாதுகாப்பாய் வைத்து விடுகிறோம். We give our jewel to a person who can keep it for us. நமக்காக பாதுகாப்பாய் வைத்துக் கொள்ளக்கூடிய நம்பகமான ஒரு இடத்தில் நம்முடைய நகைகளை கொண்டு போய் கொடுத்து விடுகிறோம். And then we feel comfortable. அதுக்கப்புறம் தான் வசதியா சௌகரியமா ஆறுதலாய் இருப்போம். Beloved, is your soul safe? பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமா பாதுகாப்பாக இருக்கிறதா? Is it safe in the hands of Jesus? இயேசுவின் திருக்கரங்களில் உங்கள் ஆத்துமா பாதுகாப்பாக இருக்கிறதா? Do you want your soul to be safe? உங்கள் ஆத்துமா பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் the best thing that you can do is commit it into the hands of the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கரங்களுக்குள் அதை ஒப்புவித்து விடுவதுதான் செய்வதற்குரிய மிக சிறந்த காரியம். This morning in this prayer time, will you commit your soul to God? இந்த காலை நேரம் இந்த ஜெப வேளையில் உங்கள் ஆத்துமாவை தேவனிடம் ஒப்பு கொடுப்பீர்களா? If you commit your soul, will be safe in the arms of Jesus. அப்படி ஒப்புவித்தால் இயேசுவின் பாச கரங்களுக்குள் உங்கள் ஆத்துமா பாதுகாப்பாக இருக்கும். A teacher was teaching to a simple person. ஒரு ஆசிரியர் ஒரு சாதாரண ஒருவருக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருந்தார். The teacher said this. அந்த ஆசிரியர் இதை சொன்னார். You know, John, that you have a soul? ஜான், உனக்கு ஒரு ஆத்துமா இருக்குன்னு உனக்கு தெரியுமா என்று கேட்டார். John replied, I have no soul. எனக்கு ஆத்துமாவே இல்லை என்று ஜான் பதில் கொடுத்தார். The teacher thought all my teaching had been in vain. ஐயோ, என்னுடைய எல்லா போதனைகளும் வீணாய் போய்விட்டதே என்று அந்த ஆசிரியர் நினைத்தார். This is dreadful ignorance. இது பயங்கரமான அறியாமை அல்லவா? John said, I have no soul. ஜான் சொல்லுகிறார், எனக்கு ஆத்துமாவே இல்லைங்க. And then he added,
அதோடு ஒரு வார்த்தையை கூட்டி சொல்லுகிறார். I had a soul once. ஒரு காலத்தில் என்னிடம் ஒரு ஆத்துமா இருந்தது. And I lost it. அதை நான் தொலைத்து விட்டேன். And Jesus found it. இயேசுவானவர் அதை தேடி கண்டுபிடித்தார். And so I have left it to him to keep it. ஆகவே அதை வைத்துக் கொள்ளும்படி இயேசுவிடமே நான் விட்டு கொடுத்து விட்டேன். How beautiful it is. இது எவ்வளவு அருமையான பாக்கியம். I don't have my soul now. இப்பொழுது என் ஆத்துமா என்னிடம் இல்லை. I have committed it to Jesus to keep it. அதை வைத்து காத்துக் கொள்ளும்படி இயேசுவிடம் கொடுத்து விட்டேன். Beloved, where is your soul? பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமா எங்கே இருக்கிறது? Have you lost it for unjust gain and filthy pleasures of this world? அநியாயமான அற்ப ஆதாயத்துக்கு, உலகத்தின் அசுத்தமான இன்பங்களுக்கு உங்கள் ஆத்துமாவை விலைபேசி விற்று விட்டீர்களோ? This morning time the Lord is speaking with you. இந்த காலை நேரம் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். This time to repent and commit your soul to your God. மனம் திரும்பினவர்களாய் ஆத்துமாவை தேவனிடம் ஒப்புக்கொடுக்க வேண்டிய நேரம் இதுதான். And God will surely bless you. கர்த்தர் நிச்சயமே உங்களை ஆசீர்வதிப்பார். The second thing Paul says here in this verse. இந்த வசனத்தில் பவுலடியார் சொல்லும் இரண்டாவது காரியம், He says he is able to keep. அவர் அதை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்கிறார். For I know whom I have believed and I am persuaded that he is able to keep that which I have committed unto him against that day, able to keep. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். This is his confidence in God. இதுதான் தேவனிடத்தில் அவருக்கு இருக்கும் திட நம்பிக்கை. I'm not going anywhere. We are meditating from the same book. ஒரே வசனத்தின் அதிகாரத்தில் தியானிக்கிறோம், எங்கேயும் நான் போகவில்லை. See here again in verse 8 of chapter 4. மறுபடியும் 4ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை பாருங்கள். 2 Timothy 4:8. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம். Henceforth there is laid up for me a crown of righteousness, which the Lord, the righteous judge, shall give me at the day, and not to me only, but unto all them also that love his appearing. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாவதை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார். A crown of life, he says, is sure. ஒரு ஜீவ கிரீடம் நிச்சயமே எனக்கு இருக்கிறது என்கிறார். He says it is sure, it is as if it is already, it was in his head. ஏற்கனவே தன்னுடைய சிரசில் அந்த கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்பது போல் நிச்சயத்தோடு பேசுகிறார். Beloved, do not be afraid of the difficulties that you meet in life. பிரியமானவர்களே, வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய கடினமான சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதீர்கள். This morning the Lord says the crown is sure. இந்த காலை நேரம் உங்களுக்கான கிரீடம் நிச்சயம் உண்டு என்று சொல்கிறார். Paul beautifully says, பவுலடியார் அழகுற சொல்கிறார், there is laid up for me a crown. எனக்காக ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. Then he says in last part, but unto all that also that love his appearing. கடைசி பகுதியிலே எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அது உண்டு என்கிறார். We should not think crown is only for Apostle Paul. கிரீடமா இதெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுலடியாருக்கு மாத்திரம்தான் என்று நாம் நினைக்கவே கூடாது. We should not say it is only for eminent ministers. மிக பிரதானமாக இருக்கும் முக்கியமான ஊழியர்களுக்கு மாத்திரம்தான் அது உண்டு என்று எண்ணக்கூடாதா? Crown is only for martyrs. கிரீடமா இரத்த சாட்சிகளுக்கு மாத்திரம்தான் என்று சொல்லக்கூடாதா? A crown for all the saints. பரிசுத்தவான்கள் யாவருக்கும் கிரீடம் நிச்சயம் உண்டு. How beautiful. எவ்வளவு அருமையான பாக்கியம். A crown for all the saints. எல்லா பரிசுத்தவான்களுக்கும் கிரீடம் உண்டு. For all true child of God who love his appearing. தேவன் பிரசன்னமாகுதலை விரும்புகிற உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் உள்ளது கிரீடம். Beloved, do you love his appearing? பிரியமானவர்களே, இயேசுவானவர் பிரசன்னமாகும்படி விரும்புகிறீர்களா? Do you wait for the appearing of the Lord? கர்த்தர் வரும்படி காத்திருக்கிறீர்களா? The crown is sure for you. அப்படியானால் இந்த கிரீடம் உங்களுக்கு நிச்சயமாகவே இருக்கிறது. The true saints of God, they love the first appearing of the Lord. உண்மையான தேவனுடைய பரிசுத்தவான்கள் கர்த்தர் முதல் முறை பிரசன்னமாகும்படி அன்போடு நேசித்து காத்திருந்தார்கள். When he was revealed in this world to take away sin by sacrificing his life. தம்மையே தியாக பலியாக ஜீவனை ஒப்புக் கொடுப்பதன் மூலமாக உலக மக்களுடைய பாவத்தை அகற்றும் பொருட்டு அவர் வெளிப்பட்ட அந்த முதல் வருகையில், and this appearance they love to think of it. அதை நேசிப்பதற்கே, அதை நினைப்பதற்கே அவர்கள் அதிகமாய் நேசித்தார்கள். And then the second appearing, இரண்டாவது பிரசன்னமாகுதல், second appearing on the great day, அந்த மகா நாளின் போது வரும் இரண்டாம் பிரசன்னம். the saints of God love it
and long for it. தேவனுடைய பரிசுத்தவான்கள் அதை ஏக்கத்தோடு நேசித்து தவிக்கிறார்கள். Do you love the appearance of the Lord? பிரியமானவர்களே, கர்த்தர் பிரசன்னமாகும்படி நீங்கள் விரும்பி நேசிக்கிறீர்களா? Do you love His first appearance? Do you think about it often? அவருடைய முதல் வருகையின் பிரசன்னத்தை அடிக்கடி நினைத்து சிலாகிக்கிறீர்களா? Do you love His second appearing? Are you waiting for His appearing? நேசர் இரண்டாவது முறையாக பிரசன்னமாகும்படி அன்போடு ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறீர்களா? Here Paul says, the Lord will give you a crown. இங்கே பவுலடியார் கர்த்தர் உங்களுக்கு ஒரு கிரீடம் தருவார் என்று சொல்லுகிறார். Crown is laid up for me, not for me only, but unto all them also that love His appearing. இந்த கிரீடம் எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பி காத்திருக்கும் யாவருக்கும் உண்டு என்கிறார். Kings, they rejoice in their crown because of the richness in its gems. பொதுவாக ராஜாக்கள் தங்கள் கிரீடத்தில் இருக்கும் முத்துக்களின் விலையேறப்பெற்ற பாக்கியத்தின் நிமித்தம் அதை அதிகமாய் விரும்பி நேசிப்பார்கள். They rejoice in their crown because it is a symbol of power. தங்களுடைய அதிகாரத்தின் அடையாள சின்னமாய் இருக்கிறபடியினால் கிரீடங்களை தரித்துக் கொள்ளும் ராஜாக்கள் கலிகூறுவார்கள். More than that, அதை காட்டிலும் அதிகமாக they rejoice because they are the one who are permitted to wear this crown. இந்த கிரீடத்தை அணிந்து கொள்ள அவர்கள் மாத்திரமே அனுமதிக்கப்பட்டிருக்கிறபடியினால் இன்னும் மகிழ்வார்கள். In the kingdom they are the only one who has the crown. தங்கள் ராஜ்யத்தில் கிரீடத்தை உடையவர்கள் அவர்கள் ஒருவர் மட்டுமே. Just think if a rich common person in the place. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அந்த இடத்திலே மிகப்பெரிய பணக்காரராய் இருக்கிற ஒரு பொது மனிதர் இருக்கிறார். He makes a royal crown and he wears it in public. அவர் ஒரு ராஜரீக கிரீடத்தை மகுடமாய் செய்து எல்லாருக்கும் முன்பாக பொதுவிடத்திலே அணிந்து கொள்வார் என்றால் What will the king do? ராஜா என்ன செய்வார்? Will he be glad? சந்தோஷப்படுவாரா? Oh, he also possesses a crown. Let me be happy. Will he be happy? இவருக்கும் கிரீடம் இருக்கிறது என்று அவர் சந்தோஷப்படுவாரா? Will he say, I wish all people were king? இப்படி என் ஜனங்கள் எல்லாரும் ராஜாக்களாய் கிரீடம் தரித்து நடந்தால் நலமாய் இருக்குமே என்று சொல்வாரா? If a person wears a crown like the king, he will be sent to a place where there are lunatics. ராஜாவை போல ஒருவர் ராஜ கிரீடம் தரித்து திரிந்தால் பைத்தியக்காரர்கள் இருக்கும் இடத்தில் தான் அவர்களை கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள். Or he will be put in a prison as a traitor. இல்லாவிட்டால் தேச துரோகி என்று சொல்லி அவரை சிறையில் அடைத்து வாட்டுவார்கள். But here Paul says, ஆனால் இங்கே பவுலடியார் சொல்லுகிறார், there is a crown for me. எனக்காக ஒரு கிரீடம் வைக்கப்பட்டு இருக்கிறது. Not only for me, எனக்கென்று மாத்திரமல்ல, but for everyone, every child of God that love the appearing of the Lord. கர்த்தர் பிரசன்னமாக வேண்டும் என்று விரும்பி காத்து வாஞ்சிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் அந்த கிரீடம் உண்டு. Beloved, பிரியமானவர்களே, there is a crown waiting for you. உங்களுக்காய் ஒரு கிரீடம் காத்திருக்கிறது. The Lord is waiting for you with a crown. ஒரு கிரீடத்தை வைத்துக் கொண்டு உங்களுக்காய் கர்த்தர் காத்திருக்கிறார். Hallelujah. 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 Be confident. இதிலே திட நம்பிக்கையோடு இருங்கள். Paul confidently says, he will give it to me. முழுமையான திட நம்பிக்கையோடு அவர் எனக்கு அதை தந்தருளுவார் என்று பவுலடியார் ஆர்ப்பரிக்கிறார். The Lord will give it to you, brother. அன்பு சகோதரனே, கர்த்தர் உங்களுக்கும் அதை தருவார். The Lord will give it to you, sister. சகோதரியே, உங்களுக்கும் அந்த கிரீடத்தை கர்த்தர் தருவார். Be confident. இதிலே திட நம்பிக்கையோடு இருங்கள். Firstly, commit. முதலாவது ஒப்புக்கொடுங்கள். Commit your soul to God. உங்கள் ஆத்துமாவை தேவனிடம் ஒப்புக்கொடுங்கள். Do not leave your soul to the pleasures of this world and to all the unwanted things of this world. இவ்வுலகத்தில் தேவையற்ற அனாவசியமான வீணான காரியங்களுக்கோ பாவ சிற்றின்பங்களுக்கோ உங்கள் ஆத்துமாவை விலைவேசி விற்று விடாதீர்கள். Like Paul committed to God. பவுலடியாரை போல் தேவனுக்கு அதை ஒப்புக்கொடுத்து விடுங்கள். And then be confident in him like Paul. பவுலடியாரை போல் அடுத்து தேவன் மீது திட நம்பிக்கையாயிருங்கள். Be sure that the Lord will give the crown to you. உங்களுக்கும் கர்த்தர் கிரீடம் தருவார் என்பதை குறித்து நிச்சயத்தோடு இருங்கள். And then thirdly, மூன்றாவதாக the same verse 12 of chapter 1. முதலாம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 12ஆம் வசனம். Is Paul says, பவுலடியார் சொல்லுகிறார், for I know whom I have believed. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். I know. நான் அறிவேன். This shows his communion. இது பவுலடியார் தேவனோடு கொண்டிருந்த ஐக்கிய உறவாடுதலை காண்பிக்கிறது. Thirdly, we should commune with God. மூன்றாவதாக தேவனோடு கூட ஐக்கிய உறவில் நாம் பழகி நேசிக்க வேண்டும். Do you know the Lord? ஆண்டவரை நீங்கள் அறிவீர்களா? And most of you will say, yes, I know him. ஆமாங்க, எனக்கு கர்த்தரை தெரியும் என்று பெரும்பாலானவர்கள் சொல்லுவீர்கள். There are two ways in which we are used to know a person. பொதுவாக இரண்டு விதங்களில் ஒருவரை நாம் அறிந்து கொள்கிறோம். Sometimes we know a person through another person. சில நேரங்களிலே ஒருவரை இன்னொருவர் மூலமாக அறிந்து கொள்கிறோம். There is another way of knowing. அறிந்து கொள்வதில் இன்னொரு விதம் இருக்கிறது. We know the person ourselves.
நாமே அவர்களை அறிந்திருக்கிறோம். knowing them through another person, வேறொரு மூலம் அவர்களை அறியவும் முடியும், and knowing them ourselves. நாமாக நேரில் பழகி அவர்களை அறிந்து கொள்ளவும் முடியும். There is a great difference. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குங்க. Let me illustrate. நான் அதை திருஷ்டாந்தப்படுத்தட்டும். We all know our chief minister. நம்ம எல்லாருக்குமே நம்முடைய முதலமைச்சரை தெரியும். We know his power. அவருடைய அதிகார சக்தி நமக்கு தெரியும். We know many things about him. நம்முடைய முதலமைச்சரை குறித்து பல விஷயங்களை நமக்கு தெரிந்திருக்கிறோம். But a person who is admitted into his presence, ஆனால் முதலமைச்சருக்கு முன்பாக போய் நிறுத்தப்பட்டிருக்கும் ஒருவரோ, but a person who actually had spoken to him, had conversed with him as with a friend, உண்மையாகவே முதலமைச்சரோடு கூட ஒரு நண்பரை போல பேசி பழகக்கூடிய வாய்ப்பு பெற்ற ஒருவர், this person will have a different feeling about him. முதலமைச்சரை குறித்து முற்றிலும் வித்தியாசமான உணர்வு அவர்களுக்கு இருக்கும். Others know him at a distance, மற்றவர்கள் தூரத்தில் தான் அவரை அறிவார்கள். but this person who had conversed with him as a friend will know him very closely. நண்பனாய் முதலமைச்சரோடு பேசி பழகிய இவரோ மிகவும் நெருக்கமாய் அவரை அறிவார்கள். How do you know your God? உங்கள் தேவனை நீங்கள் எந்த விதமாக அறிந்திருக்கிறீர்கள்? You know Christ through the education that you have received in your childhood. சிறு வயதிலே நீங்கள் கற்றறிந்த பாடத்தின் மூலம் கிறிஸ்துவானவரை அறிந்திருக்கிறீர்களா? Some of you know Christ by the testimony that you heard from others. உங்களில் சிலர் மற்றவர்கள் வாய் மூலம் கேட்ட சாட்சியின் மூலம் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்கள். Some by reading the word of God. சிலர் தேவனுடைய வசனத்தை படித்ததன் மூலம் அவரை அறிந்திருக்கிறீர்கள். But others, they have felt his presence. வேறு சிலரோ இயேசுவினுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்கள். They have communed with God. தேவனோடு கூட ஐக்கியத்தில் உறவாடினவர்கள். They have presented their petitions before him and received answers from him. அவருக்கு முன்பாக தங்கள் விண்ணப்பங்களை கொண்டு போய் வைத்து அதற்கான பதிலை அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டவர்கள். They have laid their burdens at his feet and he had taken it away from them. தங்கள் பாரங்களை எல்லாம் நேசரின் திருப்பாதத்தில் இவர்கள் எடுத்து வைத்த பொழுது அவரும் அந்த பாரங்களை விட்டு அகற்றி விட்டிருக்கிறார். How do you know God? தேவனை நீங்கள் எப்படியாக அறிந்திருக்கிறீர்கள்? Beloved, do you commune with him? பிரியமானவர்களே, அவரோடு கூட உறவாடுகிறீர்களா? Have you felt his presence truly? மெய்யாகவே அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்ததுண்டா? This morning the Lord is challenging you to commune with him. இந்த காலை நேரத்தில் நீங்கள் ஆண்டவரோடு உறவாடி பழகும்படி கர்த்தர் உங்களுக்கு சவால் விடுகிறார். Do these three simple things that you learn from Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலடியாரிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த எளிமையான 3 காரியங்களை கடைபிடியுங்கள். Commit yourselves to the Lord. கர்த்தருக்கு உங்களை ஒப்புவியுங்கள். Be confident on God. தேவன் மீது திட நம்பிக்கையோடு இருங்கள். Thirdly, commune with him. மூன்றாவது அவரோடு ஐக்கியத்தில் உறவாடி பழகுங்கள். Apostle Paul communed with the Lord. அப்போஸ்தலனாகிய பவுலடியார் ஆண்டவரோடு கூட உறவாடி கொண்டே இருந்தார். In the same 2 Timothy we read about his communion. இதே 2 தீமோத்தேயுவில் அவருடைய உறவாடுதலை குறித்து படிக்கிறோம். In verse 3 of chapter 1. முதலாம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம். Let me read it for you. I thank God whom I serve from my forefathers with pure conscience, that without ceasing I have remembrance of thee in my prayers night and day. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உங்களை நினைத்து என் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாய் இருக்கிறேன். He always says, and without ceasing I have remembrance of thee in my prayers night and day. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து கண்ணீர் சிந்தி என்று பவுலடியார் சொல்லுகிறார். These words tells us something of the inner life of Apostle Paul. இந்த வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுலடியாரின் அந்தரங்க உள்ளான வாழ்க்கை குறித்த சில பாக்கியங்களை வெளிப்படுத்துகின்றன. See how unceasingly, how unweariedly he prayed night as well as day. கொஞ்சமும் விடாய்த்து போகாமல் இடைவிடாமல் இரவும் பகலும் அவர் எப்படியாக ஜெபித்துக் கொண்டே இருந்திருக்கிறார் என்பதை பாருங்கள். We should have communion with the Lord like this. இதை போன்ற விதத்தில் கர்த்தரோடு நாம் ஐக்கியத்தில் உறவாடி மகிழ வேண்டும். Praying unceasingly night and day to the Lord. இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். During this fasting prayer, the Lord is calling you to a close communion with him. நெருக்கமான ஐக்கிய உறவாடுதலை அவரோடு பரிபாலிக்க இந்த உபவாச ஜெப நாட்களில் கர்த்தர் உங்களை தம்மிடமாய் அழைக்கிறார். After this
fasting prayer, many of you will maintain it all through your life. இந்த உபவாச ஜெபத்துக்கு பின்பு உங்களில் அநேகர் இந்த ஒரு ஐக்கிய உறவாடும் பாக்கியத்தை வாழ்நாளெல்லாம் நீங்கள் பேணி காப்பீர்கள். You will have a deep touch from the Lord during this prayer. இந்த ஜெப வேளையின் பொழுது கர்த்தரால் மிகவும் ஆழமாக தொடப்படுவீர்கள். Expect it today. இன்றைய எதிர்பாருங்களே. From this day say, Lord, I commit my soul to thee. கர்த்தாவே என் ஆத்துமாவை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன் என்று இன்று முதல் சொல்லுங்கள். When things of this world compete for your soul, இந்த உலகத்தின் காரியங்கள் உங்கள் ஆத்துமாவை அடைய போட்டி போடுகையில் turn to the Lord and say, Lord, I commit my soul to thee. கர்த்தரிடமாக திரும்பி என் ஆத்துமாவை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். Having committed it to the Lord, say with strong confidence, the Lord will keep it. கர்த்தரிடத்தில் ஒப்புவித்தவர்களாய் கர்த்தர் அதை காத்துக்கொள்வார் என்று அதிக திட நம்பிக்கையோடு இருங்கள். Brother, sister, are you afraid? சகோதர சகோதரிகளே, பயப்படுகிறீர்களா? The Lord is faithful. கர்த்தரோ உண்மையுள்ளவர். The Lord is good. கர்த்தர் நல்லவர். Place all your confidence in the goodness of God and the faithfulness of God. கர்த்தருடைய நன்மையின் பெரும் தயவிலும் தேவனுடைய மாறாத உண்மையிலும் உங்கள் திட நம்பிக்கை ஆழமாய் நங்கூரமிட்டு விடுங்கள். He will keep your soul. அவர் உங்கள் ஆத்துமாவை காப்பார். Be confident in the Lord like Paul. பவுலடியாரைப் போல் கர்த்தரிடத்தில் திட நம்பிக்கையோடு இருங்கள். And thirdly, commune with the Lord. மூன்றாவது, கர்த்தரோடு உறவாடிக் கொண்டே இருங்கள். Pray unceasingly day and night. இரவும் பகலும் இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். Tell the Lord that you love him. ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டே இருங்கள். Ask for more of his love. இன்னும் அதிகமான அவருடைய அன்புக்காய் கேளுங்கள். Walk with the Lord. கர்த்தரோடு சஞ்சரியுங்கள். And your life will certainly be a blessing. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமானதாகவே இருக்கும். There will be great transformation in your life. ஒரு மகத்தான மறுரூப மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலே மிளிரும். The love of Christ is stronger. கிறிஸ்துவின் அன்பு மாவல்லவலியது. It is stronger than any terrors of this world. உலகத்தின் எந்த பயங்கர நடுக்கங்களை பார்க்கிலும் அது மகா வலிமையானது. It is stronger even than the terror of death. எது மரண திகிலிலும் வலிமையானதே. If you will have a strong communion with the Lord, கர்த்தரோடு உறுதியான உறவாடுதல் உங்களுக்கு இருக்கும் என்றால், you'll pass through all those things that are an obstacle to you. உங்களுக்கு முட்டுக்கட்டையாய் இருக்கும் தடைகளை எல்லாம் எளிதில் கடந்தோடுவீர்கள். God will make you a blessing. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார். Let me finish with this example. இந்த ஒரு உதாரணத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். There was a man called Johnny Greengrass. ஜானி கிரீன் கிராஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதர் ஒருவர் இருந்தார். He was drowned in a sea. அவர் கடலிலே மூழ்கி போனார். He was on a board in a boat. அவர் ஒரு படகில் பயணித்துக் கொண்டிருந்தார். As they were changing vessels one night, ஒரு நாள் இரவு அவர்கள் படகிலிருந்து வேறு படகுக்கு மாறும்போது he was struck by the lower part of a mainsail. ஒரு பாய்மரத்தின் அடிப்பகுதி அவரை அடித்து தாக்கிவிட்டது. He was struck and swept overboard. அந்த பாய்மரமானது வேகமாய் அவரை தாக்கினபடியால் அவர் படகிலிருந்து கீழே விழத் தள்ளப்பட்டார். Johnny was a good swimmer. ஜானி ஒரு தலை சிறந்த நீச்சல் வீரர். But he was so disabled by the blow that he could only struggle in the water. ஆனால் பாய்மரத்தினால் மிகவும் கடுமையாக அடித்து அவர் தள்ளப்பட்டிருந்தபடியினால் அந்த தண்ணீரிலே அவரால் மிகவும் மெதுவாகத்தான் நீந்த முடிந்தது. They made haste to try and save him. எப்படியாவது அவரை காப்பாற்றி விட வேண்டும் என்று எல்லாரும் தீவிரமாய் வந்தார்கள் தான். They could not. ஆனாலும் காப்பாற்ற முடியவில்லை. They heard Johnny's voice over the waves. அங்க அலைகளுக்கு மேலாய் ஜானியின் குரல் எழும்பு கேட்டார்கள். They heard Johnny's voice over the waves singing the last line of his favorite hymn. ஜானிக்கு மிகவும் பிடித்தமான ஒரு கீர்த்தனையின் இறுதி வரிகளை அவர் பாடுகிறதை அலையோசையோடு கூட சேர்ந்து கேட்டார்கள். At his dying time he sang, if ever I loved thee, my Jesus, 'tis now. அலைகளிலே சிக்கி மூழ்கி மரிக்கும் நேரத்தில் இதுவரை உம்மை நான் நேசித்தேன் இயேசுவே, இப்பொழுதும் உம்மை நான் மிகவும் அதிகமாய் நேசிக்கிறேன் என்று பாடினார். If ever I loved thee, my Jesus, 'tis now. இயேசுவே, எல்லா நேரத்திலும் நான் நேசித்ததை விட இப்பொழுது நான் அதிகமாய் உம்மை நேசிக்கிறேன். They made every effort to find him, but in vain. அவரை தேடி கண்டுபிடிக்க எடுத்த எல்லா முயற்சிகளும் வீணாய் போயின. He was drowned. அவர் மூழ்கி போனார். But the last words that they heard from his lips, ஆனால் அவர் உதடுகள் திறந்து உச்சரித்த இறுதி வார்த்தைகள் அவர்கள் காதில் விழுந்தபோது, that gave them a great assurance that the love of Christ
had proven stronger. கிறிஸ்துவின் அன்பு அவர் வாழ்க்கையில் மிகவும் வலிமையான நங்கூரம் என்று நிரூபிக்கப்பட்ட நிச்சயத்தை அவர்கள் கேட்டார்கள். The love of Christ was stronger than the terror of death. அந்த மரணத்தின் பயத்தை விட கிறிஸ்துவின் அன்பு அவர் வாழ்வில் வலிமையானதாய் இருந்தது. John knew that neither life nor death can separate him from the love of Christ. ஜீவனானாலும் மரணமானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு தன்னை பிரிக்க முடியாது என்பதை ஜானி உறுதியாய் நங்கூரமிட்டிருந்தார். So he sang beneath the waves singing, if ever I loved thee my Jesus, it is now. ஆதலால் தான் அலைகளுக்கு அடியிலே அவர் சுருட்டி வாரிக் கொண்டு போகப்படும் போதும் இயேசுவே இதுவரை உம்மை நான் நேசித்ததை விட இப்பொழுதுதான் அதிகமாய் நேசிக்கிறேன் என்று பாடினார். Close communion that he had with his Lord. ஆண்டவரோடு எவ்வளவு நெருக்கமான ஐக்கிய உறவில் வைத்திருந்தார் சிந்திப்போம். At the time of his death which came to him suddenly, சடுதியாய் தன்னை வாரிக் கொண்டு போன மரண நேரத்திலும், so he sings his love song to Jesus. இயேசுவுக்கு தன் நேச கீதத்தை பாடினார். This encourages us to have a close communion with the Lord. பிரியமானவர்களே, கர்த்தரோடு மிக நெருங்கிய ஐக்கியத்தை நாம் உறவாடும்படி இது நம்மை உற்சாகப்படுத்துகிறது அல்லவா? If you really thirst for it, the Lord will help you. உண்மையாய் கர்த்தர் மீது நீங்கள் தாகம் கொண்டால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். The Lord will bless you with a close communion. நெருங்கிய ஐக்கியத்தில் அவரோடு நீங்கள் உறவாடி வைத்திருக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Oh beloved, commit your soul to the Lord. பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமாவை கர்த்தரிடம் ஒப்புக்கொடுங்கள். Have confidence that he will keep it. அவர் காத்துக் கொள்வார் என்ற நிச்சயத்தோடு இருங்கள். And then commune closely with the Lord. கர்த்தரோடு கூட நெருங்கிய ஐக்கியத்தில் உறவாடுங்கள். Tell him, Lord, I love you. கர்த்தாவே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுவோம். Tell him intimately, Lord, I will love thee in life, I will love thee in death. ஜீவனிலும் உம்மை நேசிப்பேன், மரணத்திலும் உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே என்று அந்யோன்ய ஆத்மார்த்தமாய் Tell him, சொல்லுங்கள். Lord, I'll praise thee as long as thou lendest me breath. நீர் எனக்கு சுவாசம் கொடுக்கிற வரைக்கும் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. Oh hallelujah. 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 The Lord will fortify your eternity. உங்கள் நித்தியத்தை கர்த்தர் உறுதியாய் வலிமையாய் The பலப்படுத்துவார். Lord will certainly give you a crown. நிச்சயமாகவே ஒரு கிரீடத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவார். Last Sunday morning we heard about different crowns. ஞாயிற்றுக்கிழமை காலையில் பலதரப்பட்ட கிரீடங்களை குறித்து கேட்டோமே. Beloved, Lord has a crown for you. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு கிரீடம் You வைத்திருக்கிறார். surely receive it. நிச்சயமாகவே பெறுவீர்கள். But be careful to commit your soul to the Lord always. என்றாலும் உங்கள் ஆத்துமாவை எப்போதும் கர்த்தரிடம் ஒப்புக்கொடுத்திருப்பதில் கவனமாயிருங்கள். Do not lose confidence. திட நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். Always commune with the Lord. கர்த்தரோடு எப்பொழுதும் உறவாடிக் கொண்டே இருங்கள். Let your life be known of as a man who has a great communion, close communion with God. எப்போதும் தேவனோடு மிகவும் ஐக்கிய உறவில் வைத்திருக்கிற ஒரு மனிதன் உங்கள் வாழ்க்கை அறியப்படுவதாக. Let me pray for you. உங்களுக்காக நான் The ஜெபிக்கிறேன். Lord has spoken with you. Will you kindly kneel down in the place where you are seated? கர்த்தர் உங்களோடு பேசி இருப்பார் என்றால் இருக்கிற இடத்தில் தயவு செய்து முழங்கால் படி இடுவீர்களா? Will you open your heart before the Lord? கர்த்தருக்கு முன்பாக இருதயத்தை திறப்பீர்களா? Open your heart before the Lord and speak to him openly. கர்த்தருக்கு முன்பாக இருதயத்தை திறந்து வெளிப்படையாய் பேசுங்கள். Tell him, Lord, I commit my soul to thee. கர்த்தாவே, என் ஆத்துமாவை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன். If you have given your soul to the pleasures of this world, உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு உங்கள் ஆத்துமாவை விலைபேசி கொடுத்திருந்தார். if you have given your soul to unjust gains, அநியாயமான ஆதாயத்துக்கு உங்கள் ஆத்துமாவை விற்று this போட்டிருந்தால் is time to repent. இது மனம் திரும்புவதற்கான நேரமாகும். Cry before the Lord. கர்த்தருக்கு முன்பாக கண்ணீர் விட்டு கதறுங்கள். Open your heart before the Lord கர்த்தருக்கு முன்பாக உங்கள் இருதயத்தை திறந்தளியுங்கள். and say, Lord, I'm sorry for this, ஆண்டவரே, இந்த நிலைக்காய் நான் வருந்துகிறேன். but this morning ஆனாலும் இந்த காலை I நேரத்தில் commit my soul only to thee. என் ஆத்துமாவை உமக்கென்று மாத்திரம் ஒப்புக்கொடுக்கிறேன். I commit my soul into your hands. உம் கரங்களுக்குள் என் ஆத்துமாவை ஒப்புவிக்கிறேன். Oh Lord, receive it. கர்த்தாவே, இதை வாங்கிக் Oh கொள்வீராக. Lord, receive it into your hands. உம்முடைய கரங்களுக்குள் இந்த ஆத்துமாவை If ஏற்றுக்கொள்ளும். you'll truly, sincerely say this to him, மனப்பூர்வமாய் மெய்யாய் உண்மையாய் இந்த வார்த்தைகளை சொன்னால் this morning the Lord is receiving you into his loving hands, இந்த காலை நேரம் கர்த்தர் தம்முடைய அன்பின் கரங்களுக்குள் உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். and he will keep you until that day. அந்நாள் வரை உங்களை காத்துக்கொள்வார். You can be confident. நீங்கள் திட நம்பிக்கையோடு இருக்கலாம். Maybe you're afraid because of your weakness, you think that you will fall. ஒருவேளை பலவீனத்தின் நிமித்தம் விழுந்து போய் விடுவோமோ என்று நீங்கள் நினைத்து பயப்படுகிறீர்களா? Have confidence in God and you will not fall. ஒருபோது விழமாட்டீர்கள் என்று கர்த்தரிடத்தில் முழு நம்பிக்கையோடு The Lord தைரியமாயிருங்கள். will strengthen you. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். It is true that you are weak. உங்கள் பலவீனமாய் இருப்பது உண்மைதான். Everyone is weak. நாம் அனைவருமே பலவீனர்கள் தானே. All the saints were weak. பரிசுத்தவான்கள் யாவரும் பலவீனர்களே. They were saints because they received their strength from the Lord. கர்த்தரிடமிருந்து பலனை உள்வாங்கிக் கொண்டபடியால் தான் பரிசுத்தவான்களாய் The இருக்கிறார்கள். Lord will strengthen you, brother. சகோதரனே, உங்களை கர்த்தர் The Lord is strengthening you now. இப்பொழுது உங்களை பலப்படுத்துவார்.
வெளிப்படுத்துகிறார். Now the strength of God is coming upon you. தேவ பலன் இப்பொழுது உங்கள் மேல் இறங்குகிறது. Receive it. பெற்றுக்கொள்ளுங்கள். Receive it. பெற்றுக்கொள்ளுங்கள் பலனை. From this day, இந்த நாளிலிருந்து made it close communion with the Lord. கர்த்தரோடு நெருங்கிய ஐக்கிய உறவை காத்துக்கொள்ளுங்கள். Leave other things to other people. மற்றவர்களை மற்றொருத்தில் விட்டுவிடுங்கள். You concentrate on having close communion with Him. கர்த்தரோடு நெருங்கிய ஐக்கியத்தில் உறவாடி கொண்டிருப்பதில் தனி கவனம் செலுத்துங்கள். Speak intimately with the Lord. அந்யோன்யமாய் கர்த்தரோடு பேசி பழகுங்கள். Always converse with Him as with a friend. ஒரு நண்பரோடு பேசுவது போல் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட நேசித்து பழகுங்கள். Openly talk to Him about all your affairs. உங்கள் காரியங்கள் எல்லாவற்றை குறித்து அவரோடு மட்டும் பேசுவீர்கள் என்றால் He will please when you do it. அப்படி செய்யும் பொழுது அவர் அதிலே பிரியம் கொள்வார். Tell Him often that you love Him. நீங்கள் அவரை நேசிக்கிறீர்கள் என்று அடிக்கடி சொல்லுங்கள். Tell Him that you love Him. ஆண்டவரே நான் நேசிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டே இருங்கள். Tell Him I wish to love. Say, Lord, I wish to die with these words in my life. ஆண்டவரே என் உதடுகளிலே இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே மரிக்கவே விரும்புகிறேன் என்று Even when I die, let me say, Lord, I love you, I love you, I love you, and die. ஆண்டவரே நான் மரிக்கும் நேரத்தில் உம்மை நேசிக்கிறேன் 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 சொல்லிக் கொண்டே மரிப்பேன். Lord, I want a strong love for you. உம் மீது நான் பலமான உறுதியான அன்பை வைத்திருக்கிறேன். Brothers and sisters, do you desire it? சகோதரனே சகோதரி இதை விரும்புவோமா? Ask and the Lord will give it to you. கேளுங்கள் கேளுங்கள் கர்த்தர் உங்களுக்கு அதை தந்தருளுவார். The Lord who said ask and it will be given unto you will give it to you now. கேளுங்கள் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இப்பொழுது நீங்கள் கேட்கையில் தருவார். Through the Holy Spirit of God, the love of God is poured abroad in our hearts. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் மூலம் கர்த்தருடைய அன்பு நம்முடைய இருதயங்களுக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது. Oh, now the Lord is filling you with His Spirit. இப்பொழுதே கர்த்தர் தம்முடைய ஆவியினால் உங்களை நிரப்புகிறார். The Lord is filling you with His love. கர்த்தர் தம்முடைய அன்பினால் உங்களை ஆட்கொள்ளுகிறார். Hallelujah. Hallelujah. You will not be the same man, same woman. நீங்கள் அதே பழைய மனுஷனாக மனுஷியாக இருக்க மாட்டீர்கள். Oh, hallelujah. God is giving you a new heart. ஒரு புதிய இதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். Oh, you will get up from this place another man. நீங்கள் வேறே மனுஷனாக தான் இங்கிருந்து எழும்புவீர்கள். The Lord is touching you. கர்த்தர் உங்களை தொடுகிறார். The Lord is right near you. கர்த்தர் உங்கள் அருகில் தான் The இருக்கிறார். Lord is near the people who are of a contrite heart. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு அருகில் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறாரே. Are you of a broken heart? நீங்கள் நொறுங்குண்ட இதயத்தோடு இருக்கிறீர்களா? Oh, ask the Lord, commit your soul to Him. கர்த்தரிடத்தில் கேளுங்கள், உங்கள் ஆத்துமாவிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். Oh Lord, I have lost my soul before. ஆண்டவரே முன்பு என் ஆத்துமாவை இழந்திருந்தேன். Lord, now you have found it out. இப்பொழுது நீ தேடி கண்டுபிடித்து விட்டீர். You keep it, Lord. நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். I commit it into your hands. உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்து Do விடுகிறேன். not give it back to me. திரும்ப என்கிட்ட கொடுக்காதங்கப்பா. You keep it safe for me until that day. எனக்காக நாள் வரைக்கும் நீர் அதை பாதுகாப்பாய் Oh, வைத்துக் கொள்ளும். hallelujah. Hallelujah. All our confidence is in you, the Lord. கர்த்தாவே உம் மீது திட நம்பிக்கையோடு தைரியமாய் We இருக்கிறேன். trust in you, Lord. உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. Oh, hallelujah. 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 Thank you for your touch. உம்முடைய தொடுதலுக்காக நன்றி. Thank you, Master. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி கர்த்தாவே. Thank you, Lord. நன்றி ஐயா. Thank you for filling us. எங்களை நிரப்பினதற்காக நன்றி சொல்லுகிறோம். Thank you, Lord, for lovingly receiving our souls into your hands. அன்போடு எங்கள் ஆத்துமாவை உம்முடைய கரங்களுக்குள் ஏற்றுக்கொண்ட மாதயவுக்கு நன்றி ஐயா. Lord, we once again commit our souls are all into your hands. மீண்டும் ஒரு முறை கூட எங்கள் அனைவருடைய ஆத்துமாவையும் உம் கரங்களுக்குள் நாங்கள் ஒப்புக்கொடுத்து விடுகிறோம். All our confidence, எங்கள் திட நம்பிக்கை எல்லாம், all our trust, எங்கள் நம்பிக்கை எல்லாம் we place in thee. உம்மில் வைக்கிறோம். In your faithfulness, உம்முடைய உண்மையை பற்றிக் கொள்ளுகிறோம். in your goodness, உம்முடைய Lord. நன்மைக்குள் வைக்கிறோம் ஐயா. Not on anything else. வேறு எதன் மீதும் அல்ல. Not on anything else, Lord. வேறு எதன் மீதும் அல்லவே அல்ல ஆண்டவரே. But we know that you will keep it, Lord. நீர் அதை காத்துக்கொள்வீர் என்று நிச்சயித்திருக்கிறோமே. We know that you will give us a crown. நீர் எங்களுக்கு ஒரு கிரீடம் தருவீர் என்று அறிந்திருக்கிறோம். Oh, Lord, கர்த்தாவே we place all our confidence on thee. எங்கள் தைரியத்தின் திட நம்பிக்கை அனைத்தையும் உம்மீது வைக்கிறோம். Help us to maintain a close communion with you, Lord. எப்போதும் நெருக்கமாய் பழகி ஐக்கியப்பட்டிருக்க Let us உதவி செய்யும். always converse with thee. எப்போதும் பேசி உறவாடி கொண்டே Lord, இருப்போம். we saw about the inner life of Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலடியாரின் உள்ளான வாழ்க்கையை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். He unceasingly prayed night and day. இரவும் பகலும் இடைவிடாமல் அவர் ஜெபித்துக் கொண்டே இருந்தாரே. Help us to always speak with thee. எப்போதும் பேசிக் கொண்டே இருக்க எங்களுக்கும் உதவி Let us be செய்யும். close to thee, Lord. நாங்கள் உம்மோடு நெருங்கி இருக்கட்டும் ஐயா. Close to your bosom. உம்முடைய நேச மார்பிலே எப்பொழுதும் நெருங்கி சுகித்திருப்போமாக. Jesus. இயேசுவே Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you for touching us. எங்களை தொட்ட தயவுக்கு நன்றி சொல்லுகிறோம். Thank you, Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. In Jesus' precious name we pray. இயேசுவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. Hope the prayer has been a blessing to you. இந்த ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். In days to come, the Lord will continue to bless you and anoint you. இனி வரும் நாட்களிலே கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார், அபிஷேகித்துக் கொண்டே இருப்பார். God bless you and God be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. Amen. ஆமென். Amen. ஆமென்.